சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க ஆச்சு? ஏன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு? பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டீங்களா என்ன? சொல்லுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அஸ்வின் என்ன ஆள வச்சு அடிச்சிட்டான். என்ன சொல்றீங்க? அஸ்வின் எதுக்கு உங்களை அடிக்கணும்? அதை விடுங்க. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க மகா, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? என்ன சொல்றீங்க? எதுக்கு மகா வேலையை ரிசைன் பண்ணீங்க? நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தப்போ நீங்க போட்ட கண்டிஷன் என்ன? கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன், என் வேலை எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா என்னோட சம்பளத்தை வச்சுதான் நான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொன்னீங்களா இல்லையா? கேட்கறல்ல, சொல்லுங்க, சொன்னீங்களா இல்லையா? அப்பேற்பட்ட வேலையை அஸ்வின் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டுருவீங்களா? உங்களை தான் கேட்கிற மகா, கேட்கறல்ல, சொல்லுங்க. உங்க மேல அபாண்டமா பழிய போட்டு உங்களை லாக்அப்ல உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் 1 ஹவர்ல கேஸ வாபஸ் வாங்கலனா உன் புருஷன் மேல எஃப்ஐஆர் போட்டுருவோன்னு இன்ஸ்பெக்டர் என்ன மிரட்டுறாரு. என்ன இருந்தாலும் நீங்க அஸ்வின் அடிச்சது தப்புதான். தப்பு நம்ம பக்கங்கிறதுனால சரி மன்னிப்பு கேட்கலாமேன்னு நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஆனா அவர் ஏத்துக்க தயாரா இல்லைங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்ன வேலையை விட்டு தூக்கணும்னு அஸ்வின் முடிவு பண்ணிட்டாரு. என் வேலையை ரிசைன் பண்ண சொன்னாரு. என்ன நீங்க ஸ்டேஷன்ல பார்க்க வந்தப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல, அஸ்வினை பார்க்க போக வேண்டாம்னு சொன்னா இல்லையா? அதையும் மீறி எதுக்காக போனீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? உங்க மேல கேஸ் ஃபைலா இருந்தா உங்க வேலையில உங்களை சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? அப்புறம் அது உங்க கெரியரையே பாதிச்சிடாது? எந்த தப்பு நம்ம பண்ணலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி வெளியில வந்துடலாம். ஆனா அதுக்கெல்லாம் எத்தனை மாசம் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும்? அது நம்ம லைஃபையே பாதிச்சிடாதா? அதுக்காக உங்க குடும்பத்தையே காப்பாத்துற நீங்க உயிரை மதிக்கிற இந்த வேலையை விட்டுருவீங்களா? சொல்லுங்க மகா, எதுக்கு அப்படி பண்ணீங்க? எதுக்குன்னா நீங்க என் புருஷன். எல்லா பொய்யும் என் மேல இருக்கிற அன்புனாலதான் சொன்னேன்னு சொன்னீங்கல்ல. இப்பவும் நீங்க போய் சொன்னீங்கன்னு எனக்கு உங்க மேல கோவம் தான். ஆனா வெறுப்பு இல்லைங்க. நானும் உங்களை விரும்பி தாங்க கல்யாணம் பண்ணேன். எனக்கு இந்த வேலை போனா இன்னொரு வேலை கிடைக்கும். ஆனா லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னு உங்க பேர் கெட்டு போச்சுன்னா இதெல்லாம் யோசிச்சு தாங்க நான் ரிசைன் பண்ணேன். உண்மையாவே உங்களை நினைச்சா பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குமா? உங்க மேல இருக்கிற அன்புல தான் நான் இவ்வளவு போய் சொன்னேன். உங்களை வீட்டுக்கு வாங்கன்னு வற்புறுத்தினேன். என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கஷ்டப்பட்டேன். ஆனா எப்பவுமே என் பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் நான் யோசிச்சது தவிர உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் யோசிக்கவே இல்லை. சத்தியமா சொல்றேமா, உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லா பொய்யும் சொன்னேன்.
எங்க அந்த உண்மையை எங்க அம்மா கிட்ட சொன்னா? நாம 2 பேரும் பிரிஞ்சிருவோங்கிற பயத்துல தான் எங்க அம்மா கிட்ட சொல்லாம விட்டேன். ஆனா எப்போ நான் சொன்ன பொய்யே நம்ம 2 பேரையும் பிரிச்சிருச்சோ, இதுக்கப்புறமும் நான் எதுக்கு இந்த பொய்யை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன்? நான் உடனே எங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன்.